Back to Raj's IPL match predictions. Tata IPL 2026 மேட்ச் நம்பர் 6 ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 இன்னைக்கு வந்து கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ்க்கு இடையில வந்து இடம் கிடைக்குது கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் யார் வந்து லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப கேகேஆருக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் அனுபவிச்சு நேற்று மேட்ச் ஏப்ரல் 1 எல்எஸ்ஜி டிசி மேட்ச் வந்து நம்ம ஜோக்கர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஏப்ரல் 1 வந்து நம்ம ஏப்ரல் ஃபுல் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சொல்லப்போனால் அந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆனால் வந்து டிசி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமதுங்கிற ஒரு பவுலர் வந்து 16 ரன் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல நல்ல கனெக்ட் பண்ணிருக்கலாம். பட் கேப்டன்சி கொஞ்சம் சொதப்புனால, இம்பாக்ட்ல சொதப்புனால அந்த மேட்ச் வந்து கைவிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ விக்கெட் எடுக்கிற சான்சஸ் வந்து விக்கெட் எடுத்துருக்கணும். அதை தவற விட்டால் இப்படிதான் எனக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதுக்காக தான் அந்த டீமோட கேப்டன் வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து நல்லாவே காரசாரமாக பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்துடலாம். இந்த மேட்ச் வந்து கேகேஆரோட ஹோம் கிரவுண்டு. இதுல வந்து கேப்டன்சியும் சரி எல்லாமே கூல் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த மேட்ச்ல வந்து இன்ஜுரி வாட்ச் யாரெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசித் ராணா, அப்புறம் ஆக்ஷா தீப், பதிரானா இவங்களாம் எப்போதுமே வந்து இன்ஜுரி தான் இந்த சீசன்ல. ஸோ இந்த பேட்டிங் செக்ஷன்ல வந்து ஃபென் ஆலனும் ரகானி, ரகுவன்சி இவங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. பவுலிங்ல தான் வந்து கேகேஆர்ல பெரிய ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து அந்த பவுலிங் ஆர்டர்ல வந்து என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்துட்டு பேட்டிங்ல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி வந்து டாப் ஆர்டர்ல. எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 16 ஓவரில் தான் வந்து அவங்க வந்து போன மேட்ச் லாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரையன் கேர்சஸ், அதாவது ஒரு பவுலர் வந்து மிஸ் ஆகிறாங்க, ஹேண்ட் இன்ஜுரி. ஸோ அதுக்கு மேலே வந்து பேன் வந்து கூட நல்லா பவுலிங் போட்டான்னு சொல்லலாம். இருந்தாலுமே அவங்க பேட் கமின்ஸ் கேப்டன் வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு வைஸ் கேப்டன்ங்கிறதுனால தான் இது நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. ஸோ ரகானி வந்து ஒரு மைல் ஸ்டோன் இன்னைக்கு அச்சீவ் பண்ண போறாரு. இன்னைக்கு வந்து ஒரு 200வது மேட்ச் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து விளையாட போறாரு, அது இந்த ஈரங்காலம் கிரவுண்ட்ல. ஸோ அதை வந்து வாட்சபிள் ஒன். இன்னைக்கான மேட்ச்ல வந்து பிளேயிங் 11 இவங்க தான். ஸோ இம்பாக்ட் பிளேயரா யார் வரலான்னு பார்த்தீங்கன்னா அனுகுல் ராய். அப்படி வந்து செகண்ட் ஆர்டர்ல வந்து கொல்கத்தா ஹேரிஸ் பேட் எடுத்தாங்கன்னா அனுகுல் ராய் வருவாரு. அப்படி இல்லைன்னா கார்த்திக் தியாகியை வந்து மெயின்ல போட்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லியம் லிவிங்ஸ்டன் வந்து 11ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அவர் யாருக்கு மேல ரீப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இசான் மலிங்காவுக்கு மேல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இதுதான் அவங்களோட 11ஸ். ஸோ 11ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பென் ஆலன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்குறேன். அதிந்த ரகானியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கெமான் கிரீன் கூட நல்லா பர்ஃபார்ம். ரகுவன்சிக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா விக்கெட் வந்து லாசஸ் இல்லாமவே வந்து மேட்ச் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரோமன் பவுல் வந்து மேபி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரோட ஃபிட்னஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான பவுலர்ல வந்து பிக் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, பிளெஸிங் முசரபானி இவங்களும் வந்து டாப் ஆர்டர் பவுலராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹையர் பேட்டிங் எண்ட்ல வந்து டிராவிஸ் ஹெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஹென்ரி கிளாசன் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா விடுவாரு. அங்கித் வர்மாவும் சீரியஸ்ல நல்லா விடுவாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மிடில் ஆர்டர் விளையாண்டாலுமே டாப் ஆர்டர்ல இருக்க அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் விளையாண்டால் மட்டுமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். அபிஷேக் சர்மா வந்து எல்லா பாலுமே அடிக்க போனான்னா கண்டிப்பா அவுட் ஆக தான் செய்வாரு. ஸோ அவரோட பொறுப்பு வந்து வளரணும்னு எதிர்பார்க்கிறேன். டேவிட் பேனே வந்து இவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிரேடன் கிராசஸ் வந்தாலுமே நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து டீம் இடம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஜெயதேவ் உதன்கட்டும் முதல் மேட்ச்லேயே வந்து விக்கெட் எடுத்தனால அவருக்கு இடம் இருக்கும். மேபி அவருக்கு பதிலாக வந்து அர்சல் பட்டேல் அப்படிலாம் அந்த 3 அர்சல் பட்டேல், ஜெயதேவ் உதன்கட், டேவிட் பேனே கொண்டு போயிட்டு இசான் மலிங்காவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல லியம் லிவிங்ஸ்டன் இந்த பவுலருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீரீஸ்ல வந்து இந்த டீமோட ரேங்க் பிளஸ் எம்இபி ரேங்க்ஸ் பத்தி பார்க்க போலாம். ஏன்னா எல்லா டீமுமே தலா ஒரு மேட்ச், தலா ஒருத்தர் கூட ஒரு மேட்ச் போதுனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு அவங்களோட எம்இபி லிஸ்ட் பார்க்க தான் வந்து அவங்களோட பிளேயர் 11 வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் டீம் ஆர்டரும் சரி, ஓவரால் எம்இபி ஐபிஎல் ஆர்டரும் சரி, கார்த்திக் தியாகி அதாவது பவுலர் வந்து மேல இருக்காரு. ஸோ பவுலிங்ல வந்து நல்லாவே இந்த டீம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனந்த் இன்னைக்கு வந்து ஒரு 100+ 80+ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரும் வந்து நல்லா விடுவாரு. ரகுவன்சி வந்து கூட சப்போஸ் தேர்டர்ல வந்தார்னா
அஜின்டே ரகானே சீக்கிரமா வெளியே போயிட்டாருன்னா அவர் வந்து 50+ அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்றபடி கெமான் கிரீன், பிளஸிங் குமாரா பவுலிங் தான் சப்போர்ட் இருக்கு. இவங்களாம் வந்து கீ பிளேயரா இன்னைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால அவங்க பிளேயர் லிஸ்ட் வந்து மாறலாம். அதே எஸ்ஆர்ஹெச் போய் பார்த்தீங்கன்னா இசான் கிஷன், அங்கித் வர்மா இவங்களும் வந்து நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து டாப் ஆர்டர்ல இருக்காங்க, பிளேயிங் லெவலும் சரி, ஐபிஎல் ரேங்க்லையும் சரி. மற்றபடி எல்லாருமே வந்து 30+ தான் இருக்காங்க. சொல்றபடி ஒண்ணுமே இல்லை. அபிஷேக் சர்மா வந்து நல்லா விளாண்டா அவர் வந்து டாப் 5 ரேங்க்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அவரோட பொறுமையும் நிதானமும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து எம்இபி லிஸ்ட், இந்த வாரத்தோட எம்இபி லிஸ்ட். இன்னைக்கான பேட்டிங்ல வந்துட்டு ஃபின்னலன், ரகுவன்சி, கெமரன் கிரீன், அங்கித் வர்மா, அப்புறம் இசான் கிஷன், அபிஷேக் சர்மா, காலிஸ் இவங்களும் வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமா வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 15+ ரன் எடுத்துட்டாருன்னா அவரும் வந்து உள்ளத்துக்கான வாய்ப்பு அதிகமாக. ஐபிஎல்ல வந்து எம்இபி லீடர்ஷிப் போர்டை பொறுத்து பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப்னு இந்த 2 கேப் இருக்கு. ஆரஞ்சு கேப் வந்து பேட்டிங்க்கும், பர்பிள் கேப் வந்து பவுலிங்க்கு இருக்கும். ஸோ ஆரஞ்சு கேப்பை பொறுத்த வரைக்கும் கேகேஆர்ல இருக்க 3 பேர் வந்து டாப் 5ல இருக்காங்க. அவங்க ரகானே, இஷான் கிஷன், அப்புறமேட்டு ரகுவன் சிங். அதுல வந்து 2 பேர் வந்து கேகேஆர் டீம் சேர்ந்தாங்க. இஷான் கிஷன் வந்து எஸ்ஆர்ஹெச் சேர்ந்தாங்க. ஸோ பர்பிள் கேப்ல பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம்லயுமே வந்து யாருமே இல்லை. ஸோ இன்னைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அவரோட போலிங் வந்து எதிர்பார்க்க வகைகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபின்னாலன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது மேட்சை பொறுத்தா இருக்கு. இது வரைக்கும் எல்லா டீமுமே +2 பாயிண்ட் இருக்காங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, மும்பை, டிசி, பஞ்சாப் கிங்ஸ், அது இந்த டீம்ல வந்து தலா எல்லாமே 2 பாயிண்ட் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச் மோதலில் யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட முதல் வெற்றியை வந்து பதிவு செய்வாங்க. +2 பாயிண்ட்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேகேஆர் வின் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் வந்து நம்பர் 4 பிச் தான் கொடுக்க போறாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து ஒரு செமிஃபைனல் T20 வேர்ல்டு கப் வந்துச்சு இல்லையா, அந்த கிரவுண்டு தான் இது வந்து ஸ்லோ பிச் கிரவுண்ட்னே சொல்லலாம். ஸோ விண்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு கூலிங்காக தான் இருக்கும். ஸோ டியூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த பிச்சில் வந்து ஸ்பின் வந்து நல்லாவே எடுக்கும். ப்ளஸ் ஸ்டார்டிங்ல இல்லாமல் மிட்ல வந்து ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். போக 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 இது வந்து ஸ்லோவாயிரும் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறவங்க வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. செகண்ட் பேட்டிங் இருக்கிறவங்க இந்த சேஸ் பண்ணி டியூ கண்டிஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த பிச்சில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்துல தோத்துருப்பாங்க. அதனால தான் நியூசிலாந்து வந்து ஃபைனலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பின்னுக்கு, ஸ்பேஸுக்கு எல்லாமே வந்து ஆவரேஜா வந்து 5+ இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக போகும். சேசிங் வந்து அட்வான்டேஜஸ். அதே மாதிரி வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. அவங்க விக்கெட் இல்லாத பட்சத்தில் நல்லாவே இருக்கும் மேட்ச்னு பார்க்கலாம். இந்த பிச்சோட ஹெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 டீமே வந்து 30 மேட்ச் இருக்காங்க. அதை கேகேஆர் தான் அப்பர் ஹேண்ட் இருக்காங்க, 20 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஈடன் கார்டன்கள் வந்து மோதனப்பில் 8 டைம் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நரேன் வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு. 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டா. ஸோ இன்னைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் அதிக விக்கெட் எடுப்பாருன்னு. அதே மாதிரி எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 6.17 வச்சிருக்காரு. ஸோ எஸ்ஆர்ஹெச் மோஸ்ட் ரீசன்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 273 வச்சிருக்காங்க. கேகேஆர் வந்து 110ல வந்து சுட்டிருக்காங்க. அது 2025ல. ஸோ இந்த மூமெண்ட் வந்து லாஸ்ட் மேட்சஸ்ல வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நடக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காங்க கேகேஆர். பிளஸ் வந்து அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அதனாலேயே வந்து இந்த டைம் வந்து எஸ்ஆர்ஹெச்கான பர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்காது எதிர்பார்க்குறேன். ஸோ கேகேஆர் வந்து 4 டைம் வின் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் 1 டைம் வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ரீசன் நடந்த மேட்சஸ்ல. ஹெச்எஸ்ஆர் சஸ்பெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்னோட முழு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைடு தான். ஸோ கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் நம்ம ஏப்ரல் ஃபுல்லாக்கின நேற்று மேட்சை வந்து விட்டுருவோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் தோக்க போறாங்க. அதுவும் ஃபின்னாலன் வந்து 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டபிள்யூசி டீம்ல வந்து அவர் 100 அடிச்சிருக்காரு 33 ஓவர்ல, இதே பிச் நம்பர் 4ல. ஸோ ஃபின்னல் வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு. ப்ளஸ் வந்துட்டு நரேனோட ஸ்பின்னரும் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இதே வந்து கிஷானு, ஹெட்டு, கால்சன் இவங்களாம் பேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இஷானும் சரி கால்சனும் சரி விளையாடுவாங்கிறது கொஞ்சம் சந்தோஷம் தான். பார்க்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் என்னோட கட்டுணிப்பு என்னமோ 160 to 175 தான்.
ஸோ அதுக்குள்ள மேட்ச் போக போகுது. இன்னைக்கான மேட்ச் வந்து டாஸை வின் பண்ணி கேகேஆர் வந்து பவுலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அது அவங்க தீர்மானிக்கிற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 to 178 இருக்கும். ஸோ அதை கேகேஆர் வந்து மினிமம் வந்து 7 விக்கெட் டிஃபெண்டில் வந்து ஜெயிச்சிருவாங்க. 3 விக்கெட் தான் விடுவாங்க எதிர்பார்க்குறேன். இன்னைக்கான மேட்ச் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக போக எதிர்பார்க்குறேன். மேலும் என்னோட சேனலில் வர ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியஸ்லாம் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு வரைக்கும். உங்களோட ஆதரவு வந்து என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அந்த தொடர் ஃபுல்லாக வந்து நான் வீடியோ பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.